வந்தவாசி தொகுதி வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் படைக்கு ஒரு செய்தி. அதே போல ஐடி விங் வந்தவாசியோட ஐடி விங் பிடிஏக்களுக்கும் ஐடி விங் நிர்வாகிகளுக்கும் ஒரு செய்தி. இந்த மகளிர் படையில ஒரு பூத்துக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் போட்டிருப்பாங்க இல்லையா, நீங்க இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஐடி விங் பிடிஏவும் இதை கவனமா கேளுங்க. இப்ப என்னன்னா, நம்ம தலைமைக்கு நீங்க போற செய்தி எப்படி தெரியப்படுத்தலாம்னா, ரெண்டு விஷயத்துல தெரியப்படுத்தலாம். ஒன்னு, வந்தவாசியோட அந்த மகளிர் படை பெண்கள் உமன்ஸ் விங்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க காலையில, மதியம், சாயந்தரம், ஈவினிங் டைம்ல போற அந்த போட்டோஸ், உங்க பூத்துல நீங்க எத்தனை வீட்டுக்கு போறீங்களோ அந்த போட்டோஸை கண்டிப்பா ஒரு 5 போட்டோ 10 போட்டோ நீங்க அந்த உமன்ஸ் விங் குரூப்லயும் போடணும். அதே போல பிடிஏக்களும் நீங்க ஒரு 2 போட்டோ ஒரு போட்டோ எடுத்து ஒரு 5 போட்டோ 10 போட்டோ நீங்க உங்க பூத்து பேரை சொல்லி, ஊராட்சி பேரை சொல்லி நீங்க பிடிஏ குரூப்லயும் போடலாம். ரெண்டாவது, பிடிஏக்கள் மகளிர் படை ஒரு வீட்டுக்கும் போயிட்டு வருது. பிடிஏக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஐடி விங்கோட மக்களுடன் ஸ்டாலின் அந்த கழக ஆப்ல பதிவு பண்றாங்க. இது பதிவு ஆகும்போது எந்த வீட்டுல இருந்து பேசுறாங்க, எந்த வீட்டுல இருந்து இந்த போட்டோ எடுக்கிறாங்கன்றத லொகேஷனை வச்சு டைரக்டா தலைமைக்கு இது தெரிஞ்சிடும், இது ரெஜிஸ்டர் ஆகிடும். அதே போல ஒரு பூத்துல பிடிஏ பதிவு பண்ணா மட்டும்தான், ஒரு வீட்டுல 4 ஓட்டு இருக்கும், 5 ஓட்டு இருக்கும், 3 ஓட்டு இருக்கும், 2 ஓட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்ம குறைந்தபட்சம் ஒரு 100 வீடு 120 வீடு நம்ம போற மாதிரி இருக்கும். அது போல ஒரு நாள் 20 வீடு நீங்க போனா கூட 5 நாள் 6 நாள் அழகா சூப்பரா முடிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்துல பூத்துல 700 ஓட்டு இருக்குதுன்னா, நம்ம 100 வீடு போனாலே 400 பேர் பார்த்த மாதிரியும் 450 பேர் பார்த்த மாதிரியும் நம்மளுக்கு கணக்குல வந்துடும். இது பாத்தீங்கன்னா ஐடி விங்ல தலைமையில பதிவாயிடும். எவ்வளவு பேர் பிடிஏ பதிவு பண்ற பதிவாயிடும். அந்த செய்தியை தலைமைக்கும் நம்ம கழக முதல்வர் கழக தலைவருக்கும் தமிழக முதல்வருக்கும் இந்த டேட்டா போய் சேர்ந்துடும். நம்ம அமைச்சர் ஐயாக்கும், அண்ணன் எம்பி அண்ணனுக்கும், எம்எல்ஏக்கும் இந்த டேட்டாவை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டியது, பிடிஏக்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு பூத்துலயும் நீங்க பதிவு பண்ணணும். அதே போல மகளிர் அணி நிர்வாகிகள் செய்ய வேண்டியது, நீங்க போட்டோ எடுத்து உங்களுடைய வந்தவாசி உமன்ஸ் விங்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 5 போட்டோ 10 போட்டோ நீங்க அன்னைக்கு காலையில போனது இல்ல மதியம் போனது சாயந்தரம் போனது கண்டிப்பா அந்த குரூப்ல போட்டு, லீடர் அந்த குரூப்ல இருப்பீங்க, அந்த குரூப்ல போட்டு உங்க பூத் நம்பரை அங்க மென்ஷன் பண்ணிடுங்க. சோ இது ரெண்டுத்தையும் பண்ணா மட்டும்தான் நீங்க தினமும் பிரச்சாரம் மேற்கொள்றது தலைமைக்கு தெரிய வரும். இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சரியா செய்யலனா கூட நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு போய் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ரிஸ்க் வேண்டாம். அதனால நீங்க எல்லாருமே எஃபெக்ட் போட்டு சூப்பரா களத்துல களமாடிட்டு இருக்கிறீங்க. சோ நீங்க எல்லாருமே குரூப்லயும் போட்டோ போடுங்க, மகளிர் குரூப்ல போட்டோ போடுங்க, வீடியோக்கள் ஆப்ல பதிவு பண்ணுங்க. இது நம்ம சிறப்பா செஞ்சிடலாம். ஏன்னா வந்தவாசி தொகுதியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஃபீல்டுல சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை சாதிக்க முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இமீடியட்டா இன்னைக்கு காலையிலேருந்து போன போட்டோ குரூப்ல போடுங்க, வீடியோக்கள் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க குரூப்ல பேசலாம், இல்லை எனக்கும் போன்ல பேசலாம்.